ஹலோ வியூவர்ஸ் 100 days 100 Python ப்ராஜெக்ட்ஸ் இன்றைக்கி நம்ம டே 71 இருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன ப்ராஜெக்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு காலண்டரில் இருக்க எல்லா டேட்ஸுமே இல்லை ஒரு குறிப்பிட்ட ஒரு மந்த்ஸ் மட்டும் நம்ம வந்து எப்படி சிஎஸ்வி ஃபைலாக ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க மாடியூல்ஸ் வந்து கேலண்டர், சிஎஸ்வி அண்ட் ஜியூஐக்கு டிகிண்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நான் ஆல்ரெடி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணிட்டேன். ஸோ ஜென்ரேட் காலண்டர் அப்படிங்கிற இந்த பட்டன் க்ரியேட் பண்ணால் நமக்கு ஒரு என்ட்ரி விஜெட் வந்து க்ரியேட் ஆகும். இதில் வந்து நம்ம வந்து இயர், மந்த், ஸ்டார்ட் மந்த் அண்ட் எண்ட் மந்த் வந்து கொடுத்தோன்னா அந்த இயரில் நம்ம கொடுத்த அந்த மந்த்ஸோட டேட்ஸ் வந்து சிஎஸ்வியில் வந்து நமக்கு ஷோ ஆகும். அது எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இயர், மந்த், டே அந்த ஆர்டரில் நமக்கு சேவ் ஆகும். நான் ஆல்ரெடி ஒரு சிஎஸ்வி ரெடி பண்ணிட்டேன். அதில் இயர் வந்து ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து இயர், மந்த், டே அப்படின்னு இருக்கு. 2021 மந்த் வந்து 1, டே வந்து மண்டே, டேட் வந்து 1 அப்படின்ற மாதிரி இருக்குது. இதே நம்ம கீழே கொண்டு போனோன்னா 2024 மொத்தம் 366 டேட்ஸ் இருக்குது. அது எல்லாமே இதில் நம்மளால் பார்க்க முடியும். 367 ஒய். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோவில் வந்து நமக்கு டாபிக்ஸ் இருந்ததுனால நமக்கு 367 காமிக்குது. மொத்தம் 366 டேஸ் வந்து கரெக்டாக வந்து நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கு சிஎஸ்வியில். இப்போது நம்மளோட அந்த விஜெட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இந்த மந்த்லேருந்து இந்த வருஷத்தோட எண்ட் வரைக்கும் நான் கொடுத்துக்கிறேன். இப்போது இயர் வந்து 2024 ஓகே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் மந்த் வந்து இந்த சிஎஸ்வி ஃபைலில் வந்து மந்த் வந்து இந்த மந்த் வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஆல்ரெடி 1 வீக் ஆகிடுச்சு. ஸோ 8 அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மந்த் ஓகே கொடுத்துக்கிறேன். அண்ட் எண்ட் மந்த் வந்து 12 தான். ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு எங்கே சேவ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி காமிக்கும் ஃபைல் டயலாக். சேவ் ஆஸ் அப்படிங்கிற ஃபைல் டயலாக் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். காலண்டர் சிஎஸ்வி எயிட் 2024. ஓகே, இது மந்த். ஓகேவா, சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ண சிஎஸ்வியை நான் ஒர்க்கிங் டைரக்டரியிலேயே வந்து சேவ் பண்ணிக்கிறதுனால இங்கேயே நம்மளால் வியூ பண்ணிக்க முடியும். ஓகே, 8/1 and 9/1, 10/1, 11/1, 12/1 அண்ட் லாஸ்ட் டேட் வரைக்கும் நமக்கு சிஎஸ்வி வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுதான் இந்த ப்ராஜெக்ட். இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு சிஎஸ்வி ஃபைல் இந்த மாதிரி ஒரு கேலண்டரில் இருந்துச்சுன்னா இதை வச்சு நம்ம எவ்வளோ வேணால் ஆட்டோமேஷன் ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கலாம். இது வந்து நான் டிசைனிங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். அது வந்து இன்னொரு பிளேலிஸ்ட்டில் வரும். இப்போதைக்கு இந்த ப்ராஜெக்டோட ஒரு மோட்டோ, நம்மக்கிட்ட வந்து நம்ம டேட்ஸ் எல்லாமே சிஎஸ்வி ஃபைலாக இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்மளால் இன்னும் எவ்வளோ வேணால் ஆட்டோமேஷன் ஒர்க்ஸ் பைதான் வச்சு ரெடி பண்ணிக்க முடியும். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்க லைப்ரரி தான் சிஎஸ்வி அண்ட் கேலண்டர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.